வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு என்ன இம்பார்ட்டண்ட்டான டாபிக் பார்க்க போறோம்னா சிம்படிக்கிறது, அதாவது டில்லரிங்னு சொல்லலாம். இந்த சிம்படிக்கிறது தான் இப்போ எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா நம்மகிட்ட வைக்கிறாங்க. ஆக்சுவலி நமக்கு போதுமான மழை கிடைச்சனாலையும் நம்மளோட சரம் இந்த வட்டம் எல்லாருக்குமே நல்ல காய் அதிகமாக இருந்தனாலையும் ஒரு கிளைமேட்ல ஒரு ஒரு சூடு இருந்தா அடுத்து கொஞ்ச நாள்ல ஒரு மழை அந்த மாதிரி நமக்கு நடந்துட்டு இருக்கனால நிறைய சரங்கள் தான் நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. நிறைய சிம்படி அங்கே கிடையாது. இதனால நம்ம செய்ய ப்ராசஸ் எல்லாமே டைம் எடுத்து லேட் டைமிங்ல நம்ம செய்தது. நிறைய பேர் டிசம்பர் ஜனவரி மாதம் இந்த சிம்படிக்கிறதுக்கான வேலையை செய்யாம ஒரு பிப்ரவரி மார்ச்ல தான் நிறைய பேர் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனால நமக்கு சிம்படியில ஒரு லேட் பிக்கப் மாதிரி வந்திருக்கு. யாருக்கும் சிம்படி இல்லாம கிடையாது மோஸ்ட்லி, பட் சிம்படி ஒரு லேட் பிக்கப்பா வருது. இந்த லேட் பிக்கப்பை நம்ம இன்னும் கொஞ்சம் வளங்கள் சேர்த்து கொடுக்கும்போது அதை நல்ல ரீதிக்கு என்கரேஜ் செய்தோம்னா நமக்கு சிம்பு இன்னும் நிறைய உண்டாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதுல மெயினா பாக்குறது என்னன்னா, நமக்கு ஷேடு வெட்டுறது. இந்த ஷேடு வெட்டுறது எப்படி இருந்தா, அடிக்கொப்பு நீங்க அடிக்கொப்பை தாராளமா நீங்க கழிக்கலாம். இந்த அடிக்கொப்பை கழிக்கும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சூரிய பிரகாசம், அதாவது நம்ம சன்லைட்டோட டிராவலிங் நல்ல டெப்தா பூமிக்குள்ள வரும். நிறைய பேர் டிசம்பர் ஜனவரியில மொட்டையடிச்சது மாதிரி கட் பண்றோம். ஆனா அப்படிலாம் செய்யாம நமக்கு ஒரு 25-30 அடி வரையும் மரத்துல ஒரு அடிக்கொப்பைல களைஞ்சு கொடுத்தோம்னா நமக்கு தேவையில்லாத இந்த சூரிய வெளிச்சம்னால தேவையில்லாத இந்த இலக்கரிச்சல் வர்றதோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, அதாவது நம்ம சிம்படிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கான ஒரு ஷேடு மேனேஜ்மெண்ட்ல இருக்கும். அப்படி இருந்ததுன்னா நமக்கு சிம்படிக்கு அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா இருக்கும். அப்புறம் நம்ம செய்யக்கூடிய மண்ணு வேலை, இந்த மண்ணு வேலையும் நம்ம ரொம்ப டிலே பண்ணதுனால இந்த மாதிரி நமக்கு சிம்பு லேட்டா அடிக்கும். இந்த மண்ணு வேலை பண்ணும்போது சாயிலுக்கு ஒரு லூஸ்னஸ் கிடைக்கும். உதாரணமா நம்ம புது மண்ணு கொடுக்குறோம், அது மட்டும் இல்லாம நம்ம முள்ளு போடுறோம். இதுல ஆட்டோமேட்டிக்கா காம்பேக்டா இருந்த மழை பெஞ்சு அந்த இடம் நல்ல காம்பேக்டா இறுகி போயிருந்த இடம் எல்லாமே நம்ம செய்யற வேலைகள்னால ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருது, மண்ணுக்கு ஒரு லூஸ்னஸ் கிடைக்குது. இந்த லூஸ்னஸ் கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா புதுவேறு போடும். இந்த புதுவேறு நல்ல ரீதிக்கு உங்களுக்கு சிம்பை என்கரேஜ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுவும் நம்ம நிறைய பேர் இந்த டிலேடு காய் எடுக்காம இருக்கிறது, நிறைய காய் வந்தனால இதனால நம்ம அதெல்லாம் மிஸ் பண்ணியாச்சு. இனிமேலும் மண்ணு போடலாமா, இனியும் முள்ளு போடலாமான்னு கேட்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க. தாராளமா செய்யலாம், பட் அதுக்கான பலன் நேரத்தே செஞ்சா நமக்கு ஒரு 90% நமக்கு பலன் கிடைக்கும். இப்போ செய்யும்போது நமக்கு தண்ணி சௌரியம், ஒரு ஷேட் மேனேஜ்மெண்ட், நமக்கு தண்ணி அடிச்சு கொடுக்கறதுக்கான சௌரியம் இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம இப்பவும் ரொம்ப பயங்கரமா செய்யாம ஒரு லைட்டா இது செஞ்சு போகலாம். அப்போ இதுவும் ஒரு முக்கியமான ஃபேக்டர். அப்புறம் இன்னொரு விஷயம், மழை பெஞ்சு சீசன் முடியும் போது அப்போ இருந்தே நமக்கு நனவை ஸ்டார்ட் பண்ணிடணும். எல்லாரும் நனவுக்கு நல்ல மண் உணங்கின பின்னாடி நம்ம தண்ணி கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. அப்போ நல்லா உணங்கிருச்சுன்னா, மண் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தண்ணி கொடுத்தோம்னா அதோட எடுக்கிற தன்மை கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். செடிக்கு லைட்டா ஈரம் இருக்கும்போதே நமக்கு மித்த வேலையெல்லாம் செஞ்சு நமக்கு நனவு கொடுத்து முன்னாடி போகலாம். இதுவும் ஒரு ஃபேக்டர். சரி, இதெல்லாம் நான் டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸா நம்ம சிம்பு அடியை அஃபெக்ட் பண்ணியிருக்கு. இதை இப்போ அடிக்கிற சிம்பை நல்லா என்கரேஜ் பண்ணுறதுக்காண்டி இந்த விஷயங்கள்லாம் செய்யலாம். இன்னொரு விஷயம்,
குறிப்பா நம்மளுக்கு உரங்கள் வளங்கள் கொடுக்கறதுலையும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். குறிப்பா அழுகல் இல்லாத ஃபீல்டுக்கு நம்ம டிஏபியோ ஃபேக்டம்பாஸோ கொடுக்கலாம். அதாவது கரைச்சி கொடுக்குற மாதிரி கரைச்சி கொடுக்கலாம். அதாவது டிஏபி 1 கிலோல இருந்து 2 கிலோ, ஃபேக்டம்பாஸோ அது போல. இது கூட பொட்டாஷ் சேர்த்து கொடுக்கும்போது இப்பதான் காய் இல்லை, எதுக்கு பொட்டாஷ் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை. மித்த டெஃபிஷியன்சி பொட்டாசியம் டெஃபிஷியன்சி ஏற்பட்டாலும் அடுத்து அடிக்கக்கூடிய புது சரத்துல காய் பிடித்தல்ல நமக்கு பிரச்சனை வரும். அதனால பொட்டாஷ் கொடுத்து போறதுனால எந்த தப்பும் கிடையாது. அப்போ ஒரு டிஏபி, ஃபேக்டம்பாஸ், பொட்டாஷ் நீங்க தாராளமா கலக்கி வலிக்கலாம். இது மட்டும் போதுமா அழுகல் இல்லாத காட்டுக்குன்னு கேட்டீங்கன்னா, கொடுத்த இந்த நியூட்ரியன்ட்டை பிளான்ட்டுக்கு ஒரு 100% கன்வெர்ட் பண்ணணும்னா இதுக்கு நீங்க குறிப்பா கொடுக்க வேண்டியது என்பிகே கன்சோர்ஷியம், குறிப்பா கன்சர்ட். இந்த கன்சர்ட் ஒரு ட்ரம்முக்கு 300 மில்லி வச்சு நீங்க தாராளமா கொடுக்கலாம். அப்போ உங்களோட டிஏபியும் பொட்டாஷும் கூட இந்த கன்சர்ட்டும் சேர்த்து ஒரு செடிக்கு 10 லிட்டர்னு வீதம் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கொடுத்த வளங்கள் எல்லாமே மண்ணுல மட்டும் தங்காம செடி நல்லா எடுத்துக்கிறோம். இப்போ எனக்கு அழுகல் இருக்கு, மித்த பிரச்சனையெல்லாம் இருக்கு அப்படிங்கிற தோட்டத்துல டிஏபி போக முடியாது. என்ன செய்யலாங்கிறப்ப நமக்கு வாட்டர் சால்பிள் ஃபெர்டிலைசர்ஸ்ல போகலாம். வாட்டர் சால்பிள் ஃபெர்டிலைசர்ஸ் மண்ணில் அதிக நேரம் தங்காது. இந்த மாதிரி சமயத்துக்கு யூஸ் பண்றதுக்கும் அது ஏதுவா இருக்கும். குறிப்பா பாஸ்பரஸ் கொடி உள்ளது, அதாவது எம்ஏபி 1261 எம்கேபி 05234 134013 இந்த மாதிரி கண்டென்ட்ல உள்ளது 1.5 கிலோல இருந்து 2 கிலோ வரையும் வச்சு கொடுக்கலாம். இது கூடயும் நைட்ரஜன் ஆட் பண்றதா இருந்தா நம்ம நைட்ரஜன் சோர்ஸ்ல இருக்கக்கூடியதை ஆட் பண்ணிக்கலாம். பொட்டாஷ் ஆட் பண்றதா இருந்தா பொட்டாஷும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்க நைட்ரஜன் ஆட் பண்றதா இருந்தா குறிப்பா நீங்க இந்த நான் சொன்ன வளங்கள்ல நீங்க குறிப்பா இப்ப 1261 அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்தோம்னா அது 1 கிலோவும் 13.045 1 கிலோவும் தாராளமா நீங்க கொடுக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு நைட்ரஜன் சப்ளிமெண்டேஷன் இதுல 12% இதுல எம்ஏபியில எம்கேபியில ஒரு 13% நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சாச்சு நைட்ரஜன் கண்டென்ட். பொட்டாசியம் நீங்க பாத்தீங்கன்னா மல்டிகேல அதாவது பொட்டாசியம் நைட்ரேட்ல 45% பொட்டாஷ் உண்டு. எம்ஏபியில பாத்தீங்கன்னா 61% பாஸ்பரஸ் உண்டு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எல்லா என்பிகேவும் கிடைச்சிருச்சு. இது கூடயும் நீங்க கன்சர்ட் ஒரு 300 மில்லி வச்சு தாராளமா ட்ரென்ச் பண்ணுவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு அழுகல் இல்லாம செய்யறதுக்கான சில விஷயங்கள். நீங்க சில பேர் 10-26 கொடுக்கலாம், நீங்க தாராளமா 10-26 நல்ல ரீதிக்கு 1.5-2 கிலோ வச்சு கொடுக்கலாம். வேற என்ன கொடுக்கலாம்னு பார்க்கும்போது உங்களுக்கு 12-11-18 அக்ரிஃபில்லா, யாராமில்லா காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி உள்ள 12-11-18 நீங்க தாராளமா வச்சு நீங்க ட்ரென்ச் பண்ணலாம். ஒரு ட்ரம்முக்கு ஒரு 2 கிலோ வச்சு ட்ரென்ச் பண்ணலாம். இது கூட மெக்னீசியம் நைட்ரேட்டு, கால்சியம் நைட்ரேட்டு, அதாவது மேக்ஸா மெக்னீசியம் நைட்ரேட்டா நீங்க யூஸ் பண்ணலாம். கால்சியம் நைட்ரேட்டுக்கு பதிலாக கால்சிபான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராடக்ட் ஒரு ட்ரம்முக்கு 500 மில்லில இருந்து 600 மில்லி வரையும் நீங்க 200 லிட்டர் தண்ணிக்கு தாராளமா உபயோகிக்கலாம். நான் முன்னாடியே நம்ம வீடியோ சொல்லியிருக்கோம். கால்சியம் நைட்ரேட்டுக்கு பதிலாக கால்சிபான் கொடுக்கறதுக்கு இம்பார்ட்டன்ட் ரீசன் கால்சிபான்ல இருக்கக்கூடிய பிஹெச் அதிகம், அதாவது நியூட்ரலை நோக்கி இருக்கும். அதோட பிஹெச் 7.5 இருந்து 8 அந்த ரீதியில இருக்கும். நீங்க ஜென்ரலா யூஸ் பண்ற கால்சியம் நைட்ரேட்டோட பிஹெச் வெறும் 3.5 இருந்து 4% தான். நீங்க கண்டென்ட்டை நீங்க இப்ப நம்மளோட எந்த கால்சியம் நைட்ரேட் ஆனாலும் சரி இல்ல கால்சிபான் ஆனாலும் சரி அதுல பின்னாடி இருக்க லேபிள் கிளைம்ல பாருங்க, உங்களுக்கு நல்ல ரீதிக்கு அது உங்களுக்கு புரியும். அப்போ இந்த சிம்மை என்கரேஜ் பண்றதுக்கு நீங்க கால்சிபான் 600 மில்லி வரையும் நீங்க தாராளமா கொடுக்கலாம். 1 லிட்டர் கொடுக்குற கால்சிபானோட
ரிசல்ட் பார்த்து ஒரு ட்ரம்முக்கு 1 லிட்டர் வரையும் கொடுக்கக்கூடிய பிளான்டர்ஸ் இருக்காங்க. அந்த அளவுக்கு நல்ல எஃபிஷியன்சியா எஃபெக்டா அது சிம்ப ஏத்திட்டு இருக்கு. சரி, இதுல எந்த ஒரு விஷயத்த நம்ம செஞ்சாலும், எந்த ஒரு நியூட்ரியண்ட்டை செஞ்சாலும், குறிப்பா என்பிகே நம்ம பேசிட்டோம், சிம்படிக்கு கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர் இதுவும் நம்ம கண்டிப்பா சேர்க்கணும். அதாவது சிம்படிக்கு வெறும் நைட்ரஜன், பாஸ்பரஸ் வளங்களை மட்டும் கொடுக்காம அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி கால்சியமும் மெக்னீசியமுமே நீங்க நல்ல ரீதி கொடுக்கணும். நான் முன்னாடி പറഞ്ഞது போல உங்களுக்கு கால்சியம் கால்சியம் நைட்ரேட், அதாவது கால்சியம்லேயே உங்களுக்கு கால்சியம் கிடைச்சிருச்சு. நீங்க மெக்னீசியம் போகணும் அப்படின்னா உங்களுக்கு மெக்னீசியம் நைட்ரேட் இருக்கு, மெக்னீசியம் சல்ஃபேட் இருக்கு. சரிங்களா? அந்த ரீதியில நீங்க ஒரு மெக்னீசியம் சப்ளிமெண்ட்டும் தாராளமா கொடுக்கலாம். இப்ப இதோட ரோல் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கால்சியம் கொடுக்கும்போது உங்களுக்கு தட்டையோட தடிமன் ஸ்ட்ரென்த் ஆகும். மெக்னீசியமும் சல்ஃபரும் கொடுக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா செடிக்கு பச்சையும் கிடைக்கும். செடிக்கு அதிகமா பச்சையும் கிடைச்சா என்ன ஆகும்? அதிகமா ஃபுட் ப்ரொடக்ஷன் நடக்கும். அதாவது உங்களுக்கு நமக்கு தெரியும், ஒளி சேர்க்கை மூலியமா அதிகமா ஃபுட் ப்ரொடக்ஷன் நடக்கிறதுனால செடியோட growth டெவலப்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகி வரும். அப்போ இந்த கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபரும் இங்க ரொம்ப ரொம்ப எசென்ஷியலா இருக்கு. என்ன நமக்கு இப்போ ஒரு காய் செட்டிங்கு தீர குறைவா இருக்கும். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஏன்னா வெயில் காலம், காய் செட்டிங்கான டெம்பரேச்சர் கிடையாது. அப்போ ரொம்ப தீர குறைவா இருக்கும். இருந்தாலும் அதை நம்ம சும்மா விட முடியாது. நம்ம கடைசி ஒரு பிஞ்சை மட்டும் நிறுத்திட்டு இப்போ நம்ம காய் பறிச்சிருப்போம். அப்போ மறுபடியும் நம்ம காயை கூட்டணும். அப்ப காயை கூட்டுறதுக்கு நம்ம இப்ப இருந்தே சில வளங்களை நம்ம சேர்த்துட்டு போகணும். குறிப்பா மைக்ரோ நியூட்ரியன்ஸ், சாயில் அப்ளிகேஷன் மைக்ரோ நியூட்ரியன்ஸை நம்ம எந்த ரீதிக்கும் நம்ம கொடுக்காம இருக்கவே கூடாது. ஏன்னா இதுதான் நமக்கு கரெக்டான டைமும் கூட. அப்போ மோலார் அப்படிங்கிற மைக்ரோ நியூட்ரியன்ட்டையும் நீங்க ஒரு ட்ரம்முக்கு 500 கிராமோ 750 கிராமோ 1 கிலோ வரையும் நீங்க தாராளமா சேர்க்கலாம். அதனால டோஸ் கூடுறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. 500 கிராமும் சேர்க்கலாம், 750 கிராமும் சேர்க்கலாம், 1 கிலோ வரையும் கூட சேர்க்கலாம். அதோட உங்களோட ட்ரம் காஸ்ட் அனுசரிச்சு நீங்க அதை செய்யலாம். நீங்க என்ன ரீதிக்கு செய்றீங்களோ அந்த ரீதிக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். சரி, கல்சி இந்த நம்ம சொன்ன மாதிரி மோலார்ல நமக்கு ஜிங்கோ, போரானோ, மேங்கனீஸோ, மெக்னீசியமோ இது எல்லாமே நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ என்பிகேவை பத்தி பேசியாச்சு, கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர் பத்தி பேசியாச்சு, மைக்ரோநியூட்ரியன்ட்டை பத்தியும் பேசியாச்சு. இப்போ இதெல்லாம் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்பிகேக்கு நீங்க கன்சர்ட் யூஸ் பண்றீங்க. நீங்க பாஸ்பரஸை நல்லா சலுபிளைஸ் பண்ணணும், அழுகல் வரக்கூடாது, எனக்கு பிஹெச் மான்சூன் ஆரம்பிச்ச உடனே எனக்கு பிஹெச் டக்குன்னு போயிடும் அப்படின்னா தாராளமா நீங்க பாஸ்பரஸ் சாலிபிளைசிங் பாக்டீரியா கன்சர்ட்லேயே இருக்கு. அதான் என்பிகே கன்சோர்சியா. அது மட்டும் இல்லாம வேமும் உங்களுக்கு பாஸ்பரஸை நல்ல ரீதிக்கு சாலிபிளைஸ் பண்ணி கொடுக்கும். அப்போ உங்களுக்கு சாயில்ல இருக்க அன்அவைலபிள் பாஸ்பரஸ் எல்லாமே அவைலபிள் பாஸ்பரஸா மாறுறதுக்கான சான்சஸ் எதை உண்டு பண்ணி கொடுக்குது? ரூட்டான்சா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வாட்டர் சாலிபிள் வேம் கொடுக்குது. அது ஒரு 30 கிராம் ஒரு ட்ரம்முக்கு நீங்க தாராளமா சேர்க்கலாம். அப்புறம் கால்சியம், ஜிங்க் இதையும் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு கீ கால்சியம் இருக்கு, கீ ஜிங்க்னு இருக்கு. இது ரெண்டும் 100 மில்லி வச்சு நீங்க உபயோகப்படுத்தலாம். உதாரணத்துக்கு நீங்க சாயில் சாம்பிள் டெஸ்டா நிறைய எடுத்திருப்பீங்க. அதுல கால்சியம் கண்டென்ட்டோ, மெக்னீசியம் கண்டென்ட்டோ, ஜிங்க் கண்டென்ட்டோ அன்அவைலபிள் ஃபார்ம்ல நிறைய கிடக்கு அப்படின்னு உங்களுக்கு ரிப்போர்ட் இருந்ததுன்னா நீங்க அந்த இடத்துல ஜிங்க் சாலிபிளைசிங் பாக்டீரியாவும் கால்சியம் சாலிபிளைசிங் பாக்டீரியாவும் யூஸ் பண்ணலாம். இந்த ஜிங்க் சாலிபிளைசிங் பாக்டீரியாங்கிறது கீ ஜிங்க், இது ஒரு ட்ரம்முக்கு 100 மில்லி யூஸ் பண்ணலாம். கால்சியம் சாலிபிளைசிங் பாக்டீரியாங்கிறது கீ கால்சியம், இதுவும் ஒரு ட்ரம்முக்கு 100 மில்லி யூஸ் பண்ணலாம். அப்போ இது எல்லா பயோ ப்ராடக்ட்டும் சேர்த்து யூஸ் பண்ணலாமா? தாராளமா யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒரு கன்சர்ட் 250 to 300 மில்லி,
வேமு ஒரு 30 கிராம், கீ கால்சியம் ஒரு 100 மில்லி, கீ ஜிங்கு ஒரு 100 மில்லி எல்லாம் கலந்து ஒரு செடிக்கு 10 லிட்டர்னு வீதம் நீங்க தாராளமா ட்ரென்ச் பண்ணி கொடுத்து போகலாம். அதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. தென் நம்ம இங்க வளங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம். அதை கன்வெர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இப்பயும் இந்த ஏப்ரல்லையும் நீங்க கண்டிப்பா உங்க காட்டுல தட்டமர்ச்சலோ, பித்தியமோ, ரைசக்டோனியாவோ, ஃபிசேரியமோ, ரூட்ராட்டோ இது எதுவுமே இல்லாம நீங்க வச்சுக்கணும். ஒரு 10% கூட இல்லாம நீங்க அதை கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம நிறைய ஃபங்கிசைட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஃபங்கிசைட்ஸ்க்கு ஒரு பிரேக் கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்கா பயோஃபங்கிசைட்ஸ் யூஸ் பண்ணலாம். உதாரணமா ஃபைட்டோசூடோன்னு சொல்லப்படக்கூடிய சூடோமோனாஸும் ஒரு 200 to 250 மில்லியும், ட்ரைகோபின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரைகோடெர்மா ஒரு 100 மில்லியும் சேர்த்து நீங்க ஒரு 8 to 10 லிட்டர் உங்க செடியோட சுவட்டில் கொடுக்கலாம். இது கொடுக்குறப்போ உங்களுக்கு டிசீஸ் இன்சிடென்ஸ் வந்து ஒரு 30-40% அதிகமா இருந்தா ஒரு சின்ன ட்ரென்ச்சிங், ஃபங்கிசைட் ட்ரென்ச்சிங், ஒரு 5 லிட்டர் ஃபங்கிசைட் ட்ரென்ச்சிங், உதாரணத்துக்கு ரொம்ப ഏറ്റവും இதா கிடைக்கிற சாஃப் அது ஒரு 300 கிராம், சன்சார் 40 ஒரு 500 மில்லி வச்சு கொடுத்து ஒரு 5 லிட்டர் மாதிரியும் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் நான் முன்ன சொன்ன மாதிரி ஃபைட்டோசூடோவும் ட்ரைகோபின்னும் கொடுத்தீங்கன்னா உங்களோட ரிசல்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 0%ல அரெஸ்ட் ஆகி நிற்கும். 100% 0% ஃபங்கல் அரெஸ்ட் ஆகி நிற்கும். 100% உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் நீங்க பண்ண இந்த ஆக்டிவிட்டிஸ்னால. இல்ல நான் ஒரு ப்ரிகாஷனரியா போறேன் அப்படின்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபைட்டோசோடாவையும் இந்த ட்ரைகோபினையும் நீங்க ஒரு ப்ரிகாஷன் மெஷர்ஸ்ல நீங்க தாராளமா ட்ரென்ச்சிங் பண்ணி கொடுக்கலாம். ஸோ நம்ம இப்ப அதிகமா சிந்திக்க வேண்டியது நம்ம சீசனை எப்படி பார்க்கலாங்கிறதுக்காண்டி தான். நம்ம சீசனை எப்படி பார்க்கணுங்கிறதுக்கு இப்ப இருந்தே நம்மளோட வளங்கள் கொடுக்கறதுக்கான இம்பார்ட்டன்ஸை நம்ம சொல்லிடுறோம். சீசன்ல வரக்கூடிய நோய் மேலாண்மைய கட்டுப்படுத்துறதுக்கும் நம்ம இப்ப இருந்தே ஆக்டிவிட்டிஸை ஸ்டார்ட் பண்ணிடுறோம். இனியும் உங்களுக்கு இந்த இலக்கரிச்சல் உங்களுக்கு இருந்ததுன்னா ரொசீவா அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட், பிபிஎஃப்எம் பிளஸ்ன்னு சொல்லுவாங்க, மெத்தலோபாக்டீரியம் ப்ராடக்ட், ஒரு 250 to 300 மில்லி வச்சு நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம உச்சிக்குள்ளற மாதிரி ஸ்ப்ரே பண்ணுங்க. அதாவது டாப் லீஃப்ல இருந்து தட்டை, சிம்பு, சரம், சுவட்டுக்குள்ள, மூட்டுக்குள்ள எல்லா இடத்துலையும் கம்ப்ளீட்டா நீங்க அதை வந்து கொடுங்க. ஒரு ட்ரம்முக்கு 200-300 மில்லி வச்சு இது செய்யும்போது செடி ப்ரொடியூஸ் பண்ற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ், இந்த வெயில்னால செடி ப்ரொடியூஸ் பண்ற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எல்லாம் இப்பவே போயிடும். இலை கரிச்சல் வராது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால வரக்கூடிய எந்த ஒரு ரோகம், நோய் எதுவுமே வராம பிளான்ட் நல்ல தெளிச்சியாவே இருக்கும். ஸோ யுவர்ஸ், நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்களான்னு கண்டிப்பா பாருங்க. பண்ணாது இருந்தா அதை பண்றதுக்கான முயற்சி எடுத்து இந்த விஷயங்கள்லாம் நீங்க மாத்துனீங்கன்னா நம்ம எப்போ சீசன் ஆரம்பிச்சாலும் சரி, ஏர்லியரா ஆரம்பிச்சாலும் சரி, லேட் சீசனா வந்தாலும் சரி, நம்ம எப்பனாலும் நம்ம செடி நம்ம கையை விட்டு போகாத அளவுக்கு நம்ம பிடிச்சு நிறுத்தி நம்ம நல்ல ஈல்டும் காய் செட்டும் உண்டாக்கலாம். மேலும் இது போல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோக்கு நம்ம சேனலை கண்டிப்பா பாருங்க. உங்களோட ஃபீல்டு கன்சல்டேஷன்ல, ஃபீல்டு விசிட்ல உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க தாராளமா என்னோட நம்பர்ல கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் த்ரூ ஃபோன் கான்டாக்ட் மூலயமாவும் நம்ம அதை சால்வ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம்.